Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing this pastoral elegy by P.B. Shelley, titled Adonais, an elegy on the death of John Keats, the author of Endymion and Hyperion. அப்படிங்கிற இந்த ஒரு லாங் பாஸ்டரல் எலிஜியை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாஸ்டரல் எலிஜி வாஸ் ரிட்டன் இன் 1821 and total number of lines 495 அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். And the stanza form that is used is Spenserian stanza. அப்போ 9 லைன் ஸ்டான்சாஸ் இருக்கு. அண்ட் இந்த போயத்தில் நம்ம பிகின் பண்ணும்போதே ரொம்ப தெளிவாக பிபி ஷெல்லி ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் Adonais, that is the modern Adonais. நீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம். Modern Adonais is John Keats. Keats அப்படிங்கிற அந்த ரைட்டரை வந்து Adonais அப்படிங்கிற அந்த கிரீக் மித்தாலஜிக்கல் கேரக்டரோட கம்பேர் பண்ணி என்ன சொல்றாருன்னா, அந்த கேரக்டர் மே நாட் பி a real life character, but during the lifetime of P.B. Shelley, there lived a great man who wrote poems on love, who wrote about beauty. அந்த மாதிரி ஒரு பெரிய ரைட்டர் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த இறந்து போனதுக்கு இரங்கல் பா வந்து பிபி ஷெல்லி பாடிட்டு இருக்காரு. Percy Bysshe Shelley is mourning the death of John Keats as Adonais. அப்ப Adonais அப்படிங்கிறவரு கிரீக் மித்தாலஜியில was the love interest of goddess Aphrodite, who was the god of pure love and who was the god of the skies. அந்த பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு இடையே இருந்த லவ் வந்து இட்ஸ் எரோட்டிக் லவ். அது வந்து உண்மையாலுமே செக்ஷுவலைஸ்டு லவ் தான் அந்த மித்தாலஜியில சொல்லப்பட்டது. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் வேறுபடுத்தி இங்கே காட்டியிருக்கிறார். அடனேயஸை ஒரு மகனாகவும், ஆப்ரோடைட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது வந்து இட் இஸ் கால்டு யுரேனியா. அப்ப யுரேனியாவை தாயாகவும், ஏன் யுரேனியா தாய் அப்படின்னு சித்தரிக்கிறார் அப்படின்னா, யுரேனியா இஸ் தி காடஸ் ஆஃப் பியூர் லவ், அன்ஸ்டெயின்ட் லவ். அந்த லவ்வுக்கு அவங்க தான் கடவுள். அப்ப அந்த மாதிரி லவ் காடஸ் உடைய மகன் தான் Adonais. அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு, காதல் கவிதைகள் ஏற்றினார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன போது சாதாரண மனிதர்கள் எல்லோருமே அவருடைய இறப்பிற்கு இரங்கல் தெரிவிக்க வந்தார்கள். அவர் ரொம்ப அதிகமா யார் வந்து ஜான் கீட்ஸ் உடைய இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்தார்கள் அப்படின்னா, sad hours. ஹவர்ஸ்னா டைம். ஓகே, அப்போ டைம் ஃப்ரம் ஆல் த இயர்ஸ், யுகங்கள், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி கணக்கான வருடங்கள் கடந்து போயிட்டு இருக்கின்றன. அதுல இருந்து செலக்டிவா ஒரு சில ஆர்ஸ் வந்து அங்க வந்திருக்காங்க. ஸோ ஹவர்ஸ் இஸ் பெர்சானிஃபைட் இன்டு mourners. They have come to mourn the death of John Keats. அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களோட கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க, சீசன்ஸ் வந்திருக்காங்க. சீசன்ஸ் அது வந்து ஒரு நேச்சுரல் டைம் பீரியட். அப்போ அந்த சீசன்ஸும் they have taken human form and they have come to mourn the death of John Keats. பாருங்களேன், ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, died Adonais till the future dares forget the past. அப்படின்னா அவர் இறந்தது இந்த உலகத்திற்கு ஒரு பேர் அதிர்ச்சி, இவரை இந்த உலகம் மறக்க இயலாது. அப்படி ஒருவேளை எதிர்காலம் துணிந்து மறக்க நேரிட்டாலும் அவரது பெயர் இந்த உலகம் இருக்கும் வரை இருக்கும், நினைவு இருக்கும் வரை இருக்கும், கவிதை என்ற ஒரு விஷயம் இருக்கும் வரையும் அவருடைய நினைவு எக்கோ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹைட்டண்ட் எக்ஸாஜுரேஷன் இங்க கொடுத்துட்டு இருக்காரு. ஹைட்டண்ட் எக்ஸாஜுரேஷனா நம்ம என்னன்னு சொல்லுவோம் டீச்சர்ஸ்? வாட் டு வி கால் ஹைட்டண்ட் எக்ஸாஜுரேஷன்? ஹைப்பர்போல். அப்போ இங்க வந்து ஹைப்பர்போல் யூஸ் பண்றாரு. ஓகே, இந்த உலகம் இருக்கும் வரை அவரது புகழ் இருக்கும். ஃபியூச்சர் டேர்ஸ், அங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை வந்து ஒரு ஹியூமன் பீயிங் ஆகும். அந்த ஃபியூச்சர் அட்ரிபியூட் டு டேர் அப்படின்னா துணிந்து அவரை மறப்போம் என்று ஒரு முடிவு எடுக்கிறது. அப்படி யாராவது முடிவு எடுத்தாங்கன்னா ஓகே, அந்த முடிவு ஒரு தவறான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நமக்கு என்ன பண்ண போறாருன்னா he is going to raise a few rhetorical questions. ஒரு ஒரு இளைஞன் ஒருவர் இறந்து விட்டால், ஒருவேளை அவர் திருமணமாகாதவராக இருந்தா, அந்த இரங்கல் வீட்டிற்கு போறவங்க யாரை பார்த்து அழுவாங்க? ஒரு இளைஞன் திருமணமாகாத ஒருவன் இறந்திருந்தால் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போவாங்க. போய் யாருக்கு ஆறுதல் யாருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க? மதர். அதே மாதிரிதான் இங்க ஜான் கீட்ஸ் இறந்து கிடக்கிறாரு. சோ the mother is addressed. Who is the mother? Mother is யுரேனியா. அப்ப இந்த யுரேனியாவை இங்க அழகா என்ன பண்றாரு, நம்ம பி.வி. ஷெல்லி அப்படியே பார்த்து கேட்கிறாரு. யுரேனியா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். இட்ஸ் தேர், எல்லாமே நோட்ஸ்லயே இருக்கு. அந்த புக்கை டெக்ஸ்ட்டை கரெக்டா லொகேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. யுரேனியா ஆர் வீனஸ் இஸ் த காடஸ் who is the patron of ideal love or pure love. அப்ப அம்மா யுரேனியா. வானம், வானம் எதுக்கு சிம்பிளா பயன்படுத்துறாங்க அப்படின்னா பியோர் லவ்க்கு. ஏன் அப்படின்னா வானங்கள்ல தான் கடவுள் வாசம் செய்கிறார். அப்ப கடவுள் அன்பு வடிவானவர். அப்ப அன்பு இருக்கிற இடம் அப்படிங்கிற இடம், அந்த இடமுமே அதே அன்பை அன்பு மாதிரியே தான் இருக்கும். கடவுள் தூய்மையானவர். அவர்கிட்ட இந்த எந்த ஒரு நரை திரையோ குறை எதுவும் இருக்காது. there will not be a single stain, even சின்னதா ஒரு குறை கூட இருக்காது. அந்த அளவுக்கு பியூரா இருக்கக்கூடியவர் தான் கடவுள். அந்த பூரணத்தின் வடிவமாக இருந்த ஜான் கீட்ஸனுடைய அம்மா அவங்கள பார்த்து பி.பி. ஷெல்லி ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டினை முன்வைக்கிறார். ஒரு கொஸ்டின் கேட்கிறார். ஒரு பையன் இறந்துட்டான், அவன் இறக்கும் பொழுது நீங்க எங்கம்மா இருந்தீங்க அப்படின்ட்டு. வேர் வென் தவ் மைட்டி மதர், எங்கம்மா போனீங்க? யூ ஆர் அ மைட்டி மதர் when he lay, when thy son lay. அங்க பாருங்களேன் எம்பசிஸ். when he lay, அவன் இருந்த போது நீ எங்க போனீங்க? when thy son pierced by the shaft which flies in darkness. Okay, இது ஆக்சுவலா biblical allusion. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் அப்படின்னு Psalm 23 வருது. அதே நேரத்துல Psalm 91:5 it says I shall not fear the terrors that come and strike me by the night and the arrow that fly during the day. இது எத்தனாவது சங்கீதம்? Psalm number 91:5. Psalm அப்படின்னா சங்கீதம். Here is an allusion. Allusion என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்? ரெஃபரன்ஸ். இங்க ஒரு லிட்டரரி ரெஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா பைபிள்ல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, கடவுள் என்னோடு இருக்கும்போது இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்பிற்கு நான் அஞ்ச மாட்டேன். கடவுள் கூட இருக்கும் பொழுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பகல்லவே எல்லாரும் கண் முன்னாடியுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. யாரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க? அதுவும் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இங்க அந்த அழகா இந்த டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் கீட்ஸ் பிகாஸ் ஹி ரோட் என்டிமியன், அந்த என்டிமியன் எதுல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா இன் த குவார்டர்லி ரிவ்யூ டேட்டட் April 1818. அதுல இவர் என்டிமியனை பப்ளிஷ் பண்ணாரு. அந்த என்டிமியன் வாஸ் நாட் ஆஃப் கிரேட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜான் கீட்ஸ ரொம்ப மோசமா என்ன பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. and criticism is metaphorically compared to an arrow that flies in darkness. What is arrow here? criticism. இந்த criticism இரவில் அம்பு போல என்ன பண்ணுச்சு, பாய்ந்து யாரை கொன்று போட்டது? கீட்ஸை கொண்டு போட்டது. அப்ப இவன் மேல அம்பு பாயும் போது நீ எங்கம்மா இருந்த? நீ ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? நீ இருந்திருந்தீனா இவனை இந்த மாதிரி சாக விட்டுருப்பியா? இப்படி பண்ணிட்டியேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அந்த அம்மாவுடைய அட்டென்ஷனை அங்க இருக்கக்கூடிய மோனஸ் பக்கம் திருப்புறாரு. with veiled eyes, okay, amid listening echoes in her paradise she sat. அப்ப வீனஸ் யுரேனியா எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யுரேனியா was there in the sky.
ஏன்னா யுரேனியா இஸ் த காடஸ் ஆஃப் த ஸ்கை. அப்ப இந்த அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க தொலைவுல இருந்தா கூட எப்படி இருக்காங்களா, with veiled eyes. அப்படியே, ஏன்னா கடவுளர்கள்லாம் வந்து அப்படியே ஒரு வெயில்ல இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் எல்லாமே அந்த ஜெண்டர்டு டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு பாருங்க. பெண்கள் தங்களுடைய முகத்தை காட்ட மாட்டார்கள். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே தங்களுடைய அழுகையை மறைக்கிற மாதிரி, தன்னுடைய முகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத் போட்டு முகத்தை மறைச்சிருக்காங்க. வித் வெயில்ட் ஐஸ் அமிட் லிசனிங் எக்கோஸ். அவங்க அப்படியே அந்த வெயிலுக்கு பின்னாடி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அழுகுரல் எங்க கேக்குதான், இட் இஸ் எக்கோயிங் இன் த பாரடைஸ். அவங்க எப்படி அழுதாங்க அந்த அம்மா, the condition of the mother who is in a mournful state is described in this stanza. இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸ்ல அந்த அம்மா எப்படி எல்லாம் கதறி எழுதாங்க. பிபி ஷெல்லி வந்து இந்த அம்மாவை நோக்கி பேசுறாரு, இப்படி பண்ணிட்டீங்களேம்மா, இப்படி விட்டுட்டீங்களே பிள்ளைய, இப்படி சின்ன வயசுல சாகு விட்டீங்களே அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா கதறல் இருக்கே, அது ஐயோ என்னால சொல்ல முடியல அப்படின்னு நம்ம செகண்ட் ஸ்டான்ஸ்ல சொல்றாரு. எப்படி எழுதாங்களாம், இன் ஹர் பாரடைஸ் she sat. அவங்க பாரடைஸ்ல உட்கார்ந்து இருந்தாங்க. which one அப்படிங்கும் போது அந்த மதரை தான் சொல்லுது. while one with soft enamored breath rekindled all the fading melodies with which like flowers that mock the coarse breath he had adorned and hid the coming bulk of death. okay, அழகா என்ன சொல்றாங்க அப்படியே, he is referring to how John Keats celebrated nature in his poetry. ஜான் கீட்ஸ் தன்னுடைய கவிதையில் இந்த அம்மாவை தான் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா முன்னிறுத்தி கவிதை எழுதினா. ஆனா மற்றவர்கள் இத செக்ஷுவலைஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இது சரியான விஷயம் இல்லையே அப்படின்னு யார் சொல்றா, பிபி ஷெல்லி சொல்றாரு. Did you understand second stanza, teachers? Yes, sir. Now look at the way again he begins with another apostrophe. Apostrophe na direct address to somebody, maybe one who is present or one who is absent. அங்க ஒரு apostrophe இருக்கு, direct address. Oh weep for Adonais, he is dead. இது ஏற்கனவே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குல்ல, so we call it as the refrain of the poem. A device of repetition, it's a device of emphasis. refrain அப்படிங்கிறது வந்து ரெப்படிஷன் கேட்டகரியில வரும். இட்ஸ் a repetition. எதுக்காக அப்படின்னா to emphasize an idea, to emphasize an idea. ஒரு ஐடியாவை வந்து திருப்பியும் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காக என்ன பண்றாங்க, பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ரெப்படிஷன். அந்த ரெப்படிஷன் ஒரு ஸ்டான்ஸாலுடைய பிகினிங்லயும் எண்ட்லயோ ரிப்பீட் அதிகமா ரிப்பீட் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போயம் ஃபுல்லா 4-5 இடத்துல வருதுன்னா இட் இஸ் கால்ட் ரெஃப்ரெயின். அப்போ இவன் என்ன சொல்றாங்க, ஓ weep for Adonais, he is dead. Adonais செத்துட்டாரு. யாரு செத்துட்டா, ஜேகே இஸ் டெட். ஜேகே இஸ் டெட். அந்த இறந்து போன ஜேகேவுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஜான் கீட்ஸுக்கு எல்லாமே உட்காந்து ஒப்பாரி வைங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த அம்மா எங்க போயிட்டாங்க, இந்த அம்மா அங்க மேல தூங்கிட்டு இருக்காங்களா யுரேனியா. wake melancholy mother, wake and weep. அம்மா அப்படி அழுகாம உட்காராத, குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்காரு, திடீர்னு உனக்கு ஏதாவது ஆகிற போகுது, நல்ல கத்தி கதறிரு, உன் பிள்ளை இறந்து போச்சு, ஏன்டி இப்படி உட்கார்ந்து இருக்கிற, கதறி அழுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு சில பிள்ளை ஒரு சில அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாஸை உள்ளே வச்சுக்குவாங்க, வெளியில காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. அழுகவே வராது, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்க ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்க எல்லாரும் ஆஃப் ஆகுற அளவுக்கு பயங்கரமா கத்துவாங்க. இப்ப இந்த அம்மாவும் என்ன பண்றாங்க, அப்படியே வெசனமா உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் சரியான வார்த்தை, வெசனமாக. அப்படின்னா எந்த எக்ஸ்பிரஷனும் காட்டாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, ஏதோ பேய் அடைஞ்ச மாதிரி, திகில் அடைந்த மாதிரி. ஏன், அவருடைய செல்ல பிள்ளை ஜான் கீட்ஸ் இறந்து போயிட்டாரு. அப்ப wake melancholy mother, wake and weep. கண்ணு முடிச்சு அழுவுங்கம்மா. yet wherefore quench within their burning bed thy fiery tears, and let thy loud heart keep like this a mute and uncomplaining sleep. அப்படியே என்ன சொல்றாரு, அம்மா நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே பெட்ல இருக்கிறீங்க. அந்த பெட் வந்து என்ன மாதிரி பெட், இட்ஸ் a burning bed. Why does he call the bed a burning bed? Because internally she is burning, agonized. பயங்கரமா அப்படியே வேதனையில
அப்படியே அவங்க உடம்பு கொதிக்குது. அப்ப அந்த பெட்ல உட்கார்ந்து என்ன பண்றாங்க, அப்படியே கண்ணீர் அடக்கி வச்சிருக்காங்க. ஏன் கண்ணீர் அடக்கி வைக்கிறீங்க? கத்தி கதறி உருண்டு பிறண்டு அழுவுங்க. இதுதான் அந்த நேரம். ஏன் உன் செல்லப்புள்ள ஜான் கீட்ஸ் இறந்துட்டான், அப்படியே இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே எமோஷனலா அந்த மதரை வந்து அழ வைக்கணும். அதனால என்ன சொல்றாரு, இங்க பாருங்க உங்க புள்ள எப்படி அமைதியா தூங்குறான்னு பாருங்க. அவனை பல பேர் கொடுமைப்படுத்திட்டாங்க. யாரு ஜான் கீட்ஸை கொடுமைப்படுத்திட்டாங்க? Who are the ones who inflicted pain on John Keats? His reviewers. His reviewers. அந்த எண்டிமியன் அப்படிங்கிற அந்த போயத்தை ரிவ்யூ எழுதினானுங்கல்ல, மோசமான பாவிங்க. அவங்க இவனை எவ்வளவு தூரம் காயப்படுத்தினா கூட அவங்க மேல அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அவங்கள நாசமா போகட்டும், நாசமா போனவங்களா, என்ன பத்தியா இப்படி எழுதுறீங்க அப்படின்னு சபிச்சிருக்கலாம். ஆனா எதை பத்தியும் சொல்லாம ரொம்ப அமைதியா அன்கம்ப்ளைனிங்கா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க, எழுந்து அவனுக்காக அழுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா இன்னும் அமைதியா இருக்காங்க. அப்ப இவர் என்ன கேட்கிறாரு, அம்மா நீ என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அந்த கனவு நிலையில இருந்து வெளியே வா. Come out of your dream like state. Oh, dream not that the amorous deep will yet restore him to the vital air. அந்த அம்மா வந்து அப்படியே அமைதியா உட்கார்ந்து என்ன சொல்றாங்க, do you think that that the amorous deep, amorous அப்படின்னா love. What do you mean by amor? Amor means in Latin means love. Okay, அப்போ இந்த amorous deep அது வந்து திருப்பியும் இவனுக்கு உயிர் கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயா? அது நடக்க போறது இல்லை. Already death has embraced him. Who has embraced John Keats? Death. Death has embraced. அவனை கட்டி பிடிச்சிருச்சு, ஜான் கீட்ஸை கட்டி பிடிச்சிருச்சு. அவன் திருப்பியும் உயிரோடு வரமாட்டான். அவனுடைய குரலை இனிமேட்டு நம்ம கேட்க போறது இல்ல. அவன் சத்தமா சிரிப்பான். எவ்வளவு அழகா தெரியுமா சிரிப்பான். அப்படிப்பட்ட சிரிப்பு எங்கடா போச்சு தங்கம்? நம்ம அழுகும் போது இறந்த வீட்டுல ஒரு சின்ன வயசு பையன் இளைஞன் அவர் இளம்பெண் நடந்து போனா சொல்லுவாங்க இல்லையா, சிரிச்சா முத்து முத்தா இருக்குமே, இந்த முத்த சிரிப்பை நான் எப்ப பார்க்க போறேனோ அப்படின்னு. அதே மாதிரி இங்க பிவி ஷெல்லி அந்த டோன்ல, ரொம்ப மோன்ஃபுல் டோன்ல அழகா சொல்லிட்டு இருக்காரு. ரைட்டா? அடுத்தது பாருங்க, அடுத்த ஸ்டான்ஸா ரொம்ப அழகா வந்து ஸ்டான்ஸா நம்பர் 4. Most musical of mourners weep again, lament anew, Urania. யுரேனியா வந்து அப்படியே லைட்டா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என் செல்லமே அப்படின்னு அழுக ஆரம்பிக்கும் போது இவரு சொல்றாரு, மோஸ்ட் மியூசிக்கல் ஆஃப் மோனர்ஸ். அம்மா, யுரேனியா இஸ் டிஸ்கிரைப்ட் as the most musical of mourners. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இறப்பு வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர்ல, நம்ம சைட்ல, தமிழ் சைட்ல சொல்றேன், என்ன பண்றாங்க, அங்கெல்லாம் வெஸ்டர்ன்ல அப்படியே அமைதியா இருப்பாங்க, ரொம்ப பெருசா அழுகல் புலம்பெல்லாம் இருக்காது. ஆனா நம்ம தமிழ் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மியூசிக்கலாவே சின்னதை அழுவாங்க. சில பேர் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. ஒரு சில பேர் அதுவே ரொம்ப மியூசிக்கலா போனியே யாராஜா அப்படி மாதிரி ஒப்பாரி பாட்டு. இட்ஸ் கால்டு அதை என்னன்னு சொல்லுவாங்க, டர்ஜ். ஒப்பாரி பாட்டை வந்து நம்ம அதை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம், டர்ஜ். இட்ஸ் அ மியூசிக்கல் வே ஆஃப் சிங்கிங். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒப்பாரி வைக்கிறாங்க, எல்லாருமே கொஞ்சம் மியூசிக்கலா இருக்காங்க, எல்லாமே லிட்ரரி ஃபிகர்ஸ் தேர், மென் விமென், அந்த மியூசிக் லவர்ஸ், அந்த ஒரு போயிட்ரி லவர்ஸ் எல்லாமே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் மியூசிக்கலா தான் அழுதுகிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப மியூசிக்கலா யார் அழுகுறாளாம்? யார் ரொம்ப அதிகமா மியூசிக்கலா அழுகுறாங்க? யுரேனியா. ரொம்ப மியூசிக்கலா அழுதுகிட்டு இருக்கீங்க, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஃப்ரெஷ்ஷா அழுவுங்கம்மா அப்படிங்கிறாரு. she has stopped. அப்படியே ஒரு பாட்டம் அழுது முடிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, again start anew, Urania, he died, who was the sire of immortal strain. பாருங்க அப்படியே பயங்கரமா, அதுதான் ரொமான்டிக். என்ன சொல்றாரு பாருங்க, John Keats is the sire of immortal strain. Who is the sire of immortal strain? Sire அப்படின்னா மாஸ்டர். John Keats is the master of immortal strain, immortal sound, immortal song. இம்மார்டலா சாங் பாடின ஒருத்தன் உன் பையன், அவனே செத்து போயிட்டான். அதனால என்ன பண்றீங்க, அழுவுங்க.
blind, old, and lonely, when his country pride, the priest, slave, and the libertine, trampled and mocked that many of the lords of lust and blood, he went unterrified. பாருங்க அழகா சொல்றாரு. He is actually describing the time period during which John Keats wrote literature. John Keats லிட்ரேச்சர் எழுதின டைம்ல இன்னொரு ரைட்டரும் லிட்ரேச்சர் எழுதினாரு. யாரு? The blind, old, lonely man. Who is this man? Blind, old, lonely man. John Milton. So there is an allusion here. Okay. Allusion to the blind Milton. The blind Milton, John Milton. ஜான் மில்டன் பாத்தீங்கன்னா எப்படி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொஸ்டினாக வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த போயத்துல வேற எந்த ரைட்டரை பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஜான் மில்டன்னு சொல்லணும். Okay, he was a blind old man, lonely. When his country's pride, the priest, the slave, and the libertine, trampled and mocked with many a loathed right of lust and blood, he went unterrified. And John Milton, he was writing only about divine reality. ரொம்ப sensuous அப்படின்னு சொன்னா ஏன்னா அவர் வந்து பியூரிட்டன். Who was a Puritan? John Milton was Puritan. Normally Puritans, they always detest lust. They detest anything that is sinful. கொஞ்சம் அப்படியே எரோட்டிக்கா ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்கள தூக்கி உள்ள வச்சு மிதின்னு மிதிப்பாங்க அந்த டைம்ல. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேஜ் வாஸ் பிகமிங் பிட் சென்சுவல். அதனால என்ன பண்ணாங்க, ஸ்டேஜ் வாஸ் பேண்ட், தியேட்டர் வாஸ் பேண்ட். இது நமக்கு வரலாற்றுல சொல்லப்பட்டது. எந்த வருஷம் தியேட்டர் வாஸ் க்ளோஸ்ட்? When was theater closed? 1642, sir. 1642. It was restored only when King Charles II was restored to throne. It's called Restoration Age. அப்ப 1642 இருந்து 1660 வரை ஏறக்குறைய 58-60 அப்படின்னு சொல்லுவாங்க. 58-60 வரையிலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா they refrained writers from writing about love. John Milton even only wrote about divine love, but he could not control himself from writing erotic passages, erotic literature. எழுதாம அவர் இல்ல. ஜான் கீட்ஸ் பாரடைஸ் லாஸ்ட் எடுங்க, புக் 9 எடுங்க, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈவ் எடுங்க, அந்த மாதிரி எரோட்டிக்கான லிட்ரேச்சர் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஈவை பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ஓகே, அப்போ மில்டனுமே என்ன பண்ணியிருக்கிறாரு, பியூட்டியை பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவர் வந்து லிட்ரேச்சர் எழுதின காலத்துல நிறைய ரைட்டர்ஸ் தே கேம் அண்டர் சென்சர். பட் இவர் என்ன பண்றாரு, எல்லாருமே கொஞ்சம் எழுதுறது அந்த மாதிரி எழுதுறதை விட்டாங்க. ஆனா இவர் he was inspired, John Keats, so he continued writing. He continued writing literature as he was inspired to write it. அவன் எப்படி அவனுக்கு ஒரு தூண்டல் கிடைத்ததோ அந்த தூண்டலை பயம் இல்லாமல் எழுதினான். Or either teachers, did you understand that? So that is a reference. Now we are moving to stanza number 5. Are you there? Stanza number 5 போமா? Okay, sir. Stanza number 5 என்ன சொல்றா பாருங்க. Most musical of mourners weep anew, not all to that bright station dare to climb, and happier their happiness when new, whose tapers a burn through the night of time, in which suns perished, others more sublime, struck by the envious wrath of man of God, have struck extinct in this refulgent prime, and some yet live, treading the thorny road which leads through toil and hate to fame's serene port. அவ்வளவுதான். எதை பத்தி அப்படின்னா திருப்பியும் அந்த ஜான் கீட்ஸ் பத்தி தான். என்ன அப்படின்னா, when there was opposition to writing literature, writing fresh literary pieces, many people have retreated. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு ஏன் வம்பு, நம்ம உயிர் போயிருமே, நம்மளை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே இந்த பியூரிட்டன் ரைட்டர்ஸ், நம்ம இந்த கிரிட்டிக்ஸ் இருக்காங்க, பியூரிட்டன் கிரிட்டிக்ஸ் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, they stayed away from writing beautiful literary pieces. ஆனா
ஒரு சில ரைட்டர்ஸ் ஜான் கீட்ஸ் மாதிரி ஒரு சில ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, they were burning the midnight lamp to write beautiful literary pieces. Okay, and அந்த literary pieces எப்படி அமைந்தது இலக்கியம்? It was sublime, of the highest beauty. They were writing about aesthetic form. ஜான் கீட்ஸ் எதை பத்தி எழுதினாராம்? JK was writing about sublime or sublimity. Sublimity na highest form of beauty. Highest form of beauty பத்தி யாரு கண்டினியூஸா எழுதிக்கிட்டு இருந்தா? கீட்ஸ். அதுக்கப்புறம் அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடா சொல்லும்போது என்ன சொல்றா அப்படின்னா, he was actually chosen by sublime, the sublime, to write about itself. sublime அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். அழகின் முழுமை, அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமிது தாயே அப்படின்னு நம்ம ரோமன் கேத்தலிக் சாங் இருக்கு. பூரணம் அப்படின்னு சொன்னா அதுதான் கடவுள். பூரணம், அபூரணம்னா ஸ்வீட் கிடையாது, முழுமைன்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் பியூட்டி. அப்ப இந்த பெர்ஃபெக்ட் பியூட்டியை யாரை செலக்ட் பண்ணுச்சான்? தன்னை பற்றி எழுதுவதற்கு யாரை செலக்ட் பண்ணுச்சு? ஜான் கீட்ஸ செலக்ட் பண்ணுச்சு. அவரு போயட்ரி எழுதினாரு. அந்த எழுதும் போது அதை பார்த்து கடவுளே பொறாமைப்பட்டாராம். ஒரு சில கடவுளர்கள் பொறாமைப்பட்டார்கள், மனிதனும் பொறாமைப்பட்டான். So John Keats had many opponents. John Keats actually had many people, had many opponents because of jealousy. He had many opponents who were very jealous. அப்படி போட்டுக்குவோம். He had many opponents who were jealous, of his skills. அந்த மாதிரி ஒரு skilled writer அவர். பொறாம விட்டாங்க, அவரை மாதிரி நம்மளால எழுத முடியலையே அப்படின்னு. அந்த நாயகன் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜான் கீட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு. And love, he is telling, அந்த மாதிரி ஒரு குரூப். எந்த மாதிரி ஒரு குரூப்? எதிரிகளை பற்றி, அவருடைய கிரிட்டிசிசத்தை பத்தி கவலைப்படாமல் இலக்கியங்கள் எழுதி கொண்டு இருந்த குரூப். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? How did those writers live? They live treading the thorny road. Metaphorical comparison. வழி முழுசும் முட்கள் நிறைந்த ஒரு பாதை. இந்த முட்கள் நிறைந்த பாதை அப்படிங்கிறத எதை சொல்றாரு அப்படின்னா, he is speaking about criticism. What is a thorny road symbolic of அப்படின்னா, thorny road symbolizes criticism. It symbolizes criticism. வழி முழுசும், வழி நடுக அப்படின்னு இருக்குல்ல, காட்டுமலி அப்படின்ட்டு. அப்ப இவரு வழியில நடந்துகிட்டு இருக்காரு. அப்படி வழியில நடக்கும்போது நிறைய முட்கள் இருந்தன. அந்த முள் என்ன அப்படின்னா கிரிட்டிசிசம், எதிர்ப்பு. எதிர்ப்பை நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஜான் கீட்ஸ் போன்ற ஒரு சில நல்ல எழுத்தாளர்கள் எதிர்ப்பை என்ன பண்ணாங்க, அசால்ட்டா கடந்து போனாங்க. எப்படி போனாங்க? த்ரூ டாயில், which leads through toil and hate. அதை எதிர்த்து அவங்க போகும்போது இன்னும் ஒரு சில பேர் அவரை மாதிரி எழுதலாம்னு முயற்சி பண்ணாங்க. இன்னொரு சில பேர் வன்மத்தை கக்கினார்கள். வன்மத்தை கக்குனாலும் அதை பத்தி கவலைப்படாம நெகட்டிவிட்டி எல்லாம் ஓரமா தூக்கி போடு, நம்ம எங்க போகணும், நேரா இலக்கு. நம்ம இலக்கு என்ன? அந்த சப்ளைமை நோக்கி போகணும். சப்ளைமை நோக்கி போனாங்க. அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைத்தது. எங்க போய் சேர்ந்தாங்க? they reached fame's serene abode. What is fame's serene abode? That is divine. serene அப்படின்னா ரொம்ப அமைதி, abode அப்படின்னா shelter. So John Keats has reached his eternal abode. He has gone to heaven. Are you there, teachers? Did you get that? Yes, sir. Okay. Did you if you have followed it, it's good. அப்படியே போவோமா அடுத்தது? நெக்ஸ்ட் stanza number 6. நம்ம இங்க ஒரு பிரேக் போட்டுட்டு வருவோம். ஏன்னா we have completed 30 minutes.